விவசாயிகள் இணைந்து கும்மி நடனத்துடன் வருகை தந்து பாரம்பரிய நெல் திருவிழா 2026 வெகு சிறப்பாக கொண்டாடினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் உள்ள பெண் விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து முன்னோர்களின் உணவினை காக்கும் வகையில் பாரம்பரிய நெல் திருவிழா 2026 நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இயற்கை விவசாயம் மூலமாக விளைந்த கிழங்கு வகைகள், தானியங்கள், கனிகள், அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஊறுகாய், தின்பண்டங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பெண் விவசாயிகள் இணைந்து கும்மி பாட்டு பாடி நடனமாடியபடி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்னர் மூத்த விவசாயிகள் நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் நினைவு அரங்கத்தில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய உணவினை காக்கும் வகையில் பெண் விவசாயிகள் இணைந்து இந்த திருவிழாவை நடத்தி வருகின்றனர். இது மற்ற விவசாயிகளுக்கும் பாரம்பரிய உணவினை காக்கும் வகையில் ஊக்கம் அளிக்கும் திருவிழாவாக அமைந்துள்ளது. மத்திய அரசு விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2001 கீழ் பாரம்பரியமாக விவசாயம் செய்து வரும் விவசாயிக்கு அவர் பயன்படுத்தும் விதைகளுக்கு உரிமைகள் வழங்குகிறது. இதன்படி வருகின்ற நவம்பர் மாதத்தில் வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் விதைகளுக்கு உரிமைகள் வழங்கும் நிகழ்வுக்கான கருத்தரங்கு நடத்தப்பட உள்ளது. இதில் பாரம்பரிய விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது உரிமைகளை வென்றெடுக்கலாம். இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மத்திய அரசின் மூத்த வேளாண் விஞ்ஞானிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இதனை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.